ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்கர்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீட் 2024 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம்ன்ற ஒரு பெரிய கன்ஃபியூஷனில் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாமா, இல்லை வந்து நம்ம ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாமா, இல்லை வந்து பிடிஎஸ்க்கு நம்ம அட்டன் பண்ணலாமா, நம்மளோட மார்க்குக்கு என்ன பண்ணுறதுன்ற ஒரு பெரிய கன்ஃபியூஷனில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா எல்லாரும் வந்து இந்த கட் ஆஃபுக்கு இந்த காலேஜ் கிடைக்குமா, இந்த கட் ஆஃப்க்கு செல்ஃப் ஃபினான்ஸ் இருக்குமான்ற மாதிரி எல்லாரும் வந்து எல்லா யூடியூப் சேனல்லையும் சரி எல்லா வீடியோஸையும் பார்த்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த கன்ஃபியூஷன்ஸை போகி கிளாரிஃபிகேஷன்ஸ் இன்னும் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதிகமாக ஆக்கணுன்றதுக்காக தான் அந்த வெபினார் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். அந்த வெபினார் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணுமா, ஜஸ்ட் வந்து வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அண்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். மறக்காம அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களோட கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே போகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ யாரெல்லாம் வந்து இந்த ஆல் இந்தியா கோட்டா, இந்த நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங் விட்டுட்டு அதில் போய் நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 650 மார்க்குக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா வந்து தைரியமா நீங்க ஆல் இந்தியா கோட்டால பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஏன் வந்து இப்போ ஆல் இந்தியா கோட்டால உங்களை பார்ட்டிசிபேட் பண்ண சொல்றேன்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து தமிழ்நாடு கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். இங்கேயும் வந்து டாப் காலேஜ் கிடைக்க போகுது. ஆல் இந்தியா கவுன்சிலிங் போனீங்கன்னா இங்க இருக்க ஸ்டூடெண்ட், இப்போ இங்க தமிழ்நாட்டில் கம்மியா மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து ஒரு சான்ஸ் வந்து கிடைக்கும்ன்றதுக்காக சொல்றேன். அது வந்து உங்களோட விருப்பம். நீங்க ஆல் இந்தியா கோட்டா சூஸ் பண்றதும் சரி, நம்ம தமிழ்நாடு இருக்க கோட்டாவும் சூஸ் பண்றதும், ஸ்டேட் கோட்டா சூஸ் பண்றதும் அது உங்களோட விருப்பம் தான். ஆனால் நீங்க ஆல் இந்தியா கோட்டா போனீங்கன்னா இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு 1-2 பேருக்கு ஒரு சான்சஸ் வந்து வரும் இங்க தமிழ்நாட்டில் படிக்கிறதுக்கு. அதனால உங்களோட மார்க் 650 மேலே இருக்கு அப்படின்னா நீங்க தைரியமா வந்து ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங் வந்து ட்ரை பண்ணலாம். எம்பிபிஎஸ்கே வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். நம்ம தமிழ்நாடு கோட்டால வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களோட மார்க் வந்து கேட்டகரி வச்சுதான் நம்ம வந்து டிசைட் பண்ண போறோம். ஓசினா அட்லீஸ்ட் வந்து ஒரு 650, ஒரு 640 to 650 இது இருந்தால்தான் வந்து நம்மளுக்கு காலேஜஸ் கிடைக்குன்ற மாதிரி தான் இப்போதைக்கு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா வந்து நம்மளுக்கு அந்த தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட்ன்றது வந்தால்தான் எல்லாமே எக்ஸாக்டா தெரிய வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மற்ற கேட்டகரி பிசி எல்லாமே வந்து நம்மளுக்கு இப்போ செல்ஃப் ஃபினான்ஸ் சீட்டும் இருக்கு அண்ட் வந்து டோட்டலா பிரைவேட் காலேஜ் மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் போகலாம், இப்போ இல்லைன்னா கவர்மெண்ட் காலேஜ்லயும் போகலாம். இந்த 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது எதுவுமே இல்லாம வந்து ரொம்ப மார்க் கம்மியா இருக்கு, 200-300 தான் இருக்கு, எப்படினாலும் இல்லை எப்படியாவது படிக்கணும், ஏன்னா ஆல்ரெடி நிறைய வாட்டி ரிப்பீட் பண்ணியிருக்கோம், அப்படி இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா அப்ராட்ல போய் படிக்கிறதுக்கும் யோசிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. இது எதை வந்து நம்ம சூஸ் பண்றதுன்னு தெரியாம இருக்கீங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ஸ்ல இருக்கீங்க. அதுக்காக தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த வெபினார் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். இப்போ வந்து கவர்மெண்ட் காலேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 600 மேலே இருக்குன்னா கேரண்டியா வந்து நம்ம கவர்மெண்ட் இது வந்து கேட்டகரி வைஸ் மாறும். இப்போ வந்து பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 மேலே இருக்கணும் ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல கிடைக்கணும் அப்படின்னா, ஓசிக்கு ஒரு 650 பிளஸ் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய அந்த கேட்டகரி வைஸ் மார்க்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. இதை கரெக்டாக எக்ஸாக்டா வந்து ஒரு ஆல்ரெடி நீட் நிறைய வருஷம் வந்து கைடன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கைடன்ஸ் கொடுத்தவங்களே வந்து சொன்னாலும் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். அதுக்காக தான் அந்த வெபினார்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் சரி அந்த வெபினார்ல வந்து உங்களுக்கு பேசுவாங்க. எம்பிபிஎஸ் நம்ம எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, எடுத்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவோம். இப்போ ஒருவேளை எம்பிபிஎஸ் எடுத்து நீங்க எடுத்துட்டீங்கன்னா, எம்பிபிஎஸ் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம எம்பிபிஎஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த நெக்ஸ்ட்ன்ற ஒரு எக்ஸாம் வரப்போகுது. அதை வந்து அதை பத்தின ஐடியாஸும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டா படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும். அவங்களும் வந்து அந்த வெபினாரை உங்ககிட்ட பேச போறாங்க. அதனால் வந்து ஆல்ரெடி இப்போ கைடன்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க சில எக்ஸ்பர்ட்ஸ், அவங்களும் வந்து பேச போறாங்க. எல்லாரும் வந்து பேசும்போது ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால அந்த வெபினார் வந்து மறக்காம இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஜாயின் பண்றதுக்கு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதுக்கும் நீங்க உங்களோட டவுட்ஸ் கேட்டுக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்பட்டா மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்றேங்க.